So welcome back to Karthik's Gram. ரெண்டு மேட்ச் இன்னைக்கு ஆப்வியஸ்லி வீக்கெண்ட்னாலே ஐபிஎல் ஐபிஎல்லிங் செகண்ட் மேட்ச் ஹூ எக்ஸ்பெக்டட் நம்ம எல்லாரும் மும்பை டிசி தான் த்ரில்லர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கம்ப்ளீட்டா ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் அவுட் ஆஃப் நோவேர் ஒரு பிளாக் பஸ்டர் த்ரில்லர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசி வர்சஸ் மும்பை. டெல்லி வேர் டூ குட் ஃபார் மும்பை டுடே. ஹர்திக் பாண்டியா இல்ல, அதை பத்தி பேசணும். சமீர் ரிஸ்வி, சென்னை ஃபேன்ஸ் அங்க புலம்பிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசணும். And going on to the second match, what a thriller it has been. What a fine low from Tushar Deshpande. Very poor from GT's middle order. நிறைய பேசுவோம். ஸ்ரீதர் சார் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லி வர்சஸ் மும்பை பத்தி. See, Mumbai and the losing Hardik Pandya from the start itself, it was a setback for them. And Mumbai as a team, நீங்க பாத்தீங்கன்னா செட் டீம் அவங்களோட அந்த இந்தியன் லைன் அப் அண்ட் அதர் திங்ஸ் யாரோ ஒருத்தரை எடுத்துட்டே வச்சுங்க அதுல இருந்து they find it very difficult, more so when they play away. அவங்க ஊர்ல வந்து அவங்க பயங்கர தாதா ஆடுவாங்க. இப்போ ஒரு ரோஹித் சர்மாவோ, ஒரு ஸ்கையோ, ஒரு ஹர்திக் பாண்டியாவோ, ஒரு திலக் வர்மாவோ யாரோ ஒருத்தர் ஆடலைனா கூட வெளி கேம்ஸ்ல they find it very difficult actually. And I don't know what is the reason. Maybe they all well tuned to அந்த மார்க்கெட்டே விக்கெட்ல வந்து அவங்க ரொம்ப யூஸ்டா இருக்காங்க. வேற வெளில வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆஸ் அ டீம் காம்பினேஷன், நாட் ஆஸ் அ பிளேயர். அந்த டீம் காம்பினேஷன் வந்து கஷ்டப்படுது. அது எப்படின்னுங்கிறதே தெரியல. இப்ப நேத்தே இல்லை, ரொம்ப நாளாவே இப்படிதான். அவங்க வந்து வெளில வந்தாங்கன்னாக்க ஒரு பிளேயர், மெயின் பிளேயர் இல்லை அப்படின்னாக்க அந்த டீம் வந்து இட் ஸ்ட்ரகிள்ஸ். அது இட்ஸ் அ மிஸ்ட்ரி. ஏன்னா இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி வெல் கிரவுண்டட் அண்ட் வெல் ஆயில்டு டீம் ஆக்சுவலி. பட் எப்படி ஒரு பிளேயர் இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க பாருங்க, பழைய காலத்து ஹர்பஜன் சிங் ஒருத்தவங்க இல்லைன்னு வெளில போகும்போது கஷ்டப்படுவாங்க போலிங்ல. அது என்னன்னு புரியல. ஸோ இட்ஸ் அ மிஸ்ட்ரி. பட் இட் இஸ் அப்சர்வேஷன் விச் ஐ வாண்ட் டு டெல் யூ. அண்ட் நம்ம கணிச்ச மாதிரி ஆக்சுவலா அந்த அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு நல்ல எல்லாம் ஒரு மாதிரி கிளிக் ஆகுது அவருக்கு. அதுதான் we were discussing yesterday and I was also telling that DC will pull through today, they will win அப்படின்னு. அவங்க ஊர்ல நல்லா ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் கேஎல் ராகுல் ஒண்ணுமே அடிக்கல தெரியும். ரிஸ்வி பொழப்படம் பொழகிறாரு. ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் நான் சொல்லுவேன். ஆனா இஸ் பிளேயிங் ரியலி வெல். வாட் எவர் யூ மே சே, சூப்பர் ஷாட்ஸ் எல்லாமே. அந்த ஆல்சோ நல்லா ரெஸ்பான்சிபிளாகவும் ஆடுறாரு. நீங்க அடிச்ச ஷாட்லாம் பாருங்க, கேட்ச் கீச்லாம் கிடையாது, ஆல் ஆட்லாம் அடிக்கிறாரு, ஃபீல்டு பாக்குறாரு, நல்லா அடிக்கிறாரு. ஷாம். ஸோ எனக்கு வந்து டெல்லி நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அவங்க ஊர் கண்டிஷன் டே கேம். நைட் கேம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பால் ஓரளவு ஸ்கிட்டார வாய்ப்பு இருக்கு. உனக்கு வந்து அண்டர் த லைட்ஸ் வந்து கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் மாறும் கொஞ்சம் அந்த 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 கொஞ்சம் சேசிங் கொஞ்சம் முக்கிற ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு டெல்லி. இதே மும்பை பார்த்தீங்கன்னா போன வருஷம் சேசிங்ல தான் வந்து டெல்லியை சோக் பண்ணி ஜெயிச்சாங்க. நல்லா க்ரூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. கருண் நாயர் அந்த ஒரு பும்ராவெல்லாம் டேக் ஆன் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிஸ்டாப்ல வந்து விடுவாங்க. அதுதான் அவங்களோட மொத்த ஃபார்ச்சுனையும் மாற்றும். ஸோ இது மாதிரி டே கேம் இருக்கும்போது கொஞ்சம் அங்கே அட்வான்டேஜ் கொடுத்தோம், டெல்லிக்கு அட்வான்டேஜ் கொடுத்தோம். என்ன ஒரு அட்வான்டேஜ் விஷயம்னா, அங்க லுங்கி அங்கிடியும் முகேஷ் குமாரும் கரெக்டா அந்த பிச்சுக்கு ஸ்லோ பால்ஸ் அண்ட் கட்டர்ஸா போட்டு எடுத்தாங்க. இப்போ மும்பையை வந்து சார் சொன்ன மாதிரி வாங்கடே பால் நல்லா பேட்டுக்கு வந்து டப்புன்னு வர வேண்டிய ஒரு கிரவுண்டு. பட் இங்க அந்த மாதிரி வராது. கொஞ்சம் நின்று வந்த போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்ல தான் 2 விக்கெட்டை விட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க புல் பேக் பண்ணி வந்தாலும் மிஸ்ஸிங் அ பிளேயர் லைக் ஹர்திக் பாண்டியா பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கிற ஒரு பிளேயர். there was Naman there was Sherfin Rutherford, but nothing can match the class of or like the batting prowess of Hardik Pandya. அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. தென் செகண்ட் விஷயம் வந்து போல்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. போல்ட் வந்து இல்லைன்னா நீங்க வந்து இங்க டீம் ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. யூ ஹாவ் லைக் பத்தும் நிசாங்கா, கேஎல் ராகுல், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், தென் வந்து அஷ்டோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், இவங்க உள்ள கொண்டு வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். மேல வந்து நிதிஷ் ராணா வருவாரு, தென் கீழே வந்து அக்ஷர் பட்டேல் வருவாரு, கூட தேவைப்படாது. அப்புறம் குல்தீப் யாதவ் தான் அங்க மில்லர் வந்து மேல வருவார். மில்லர் வாஸ் லைக் 3 பேர் தான் லெஃப்ட் ஹேண்ட், மற்ற எல்லாமே ரைட் இருக்கும் போது they should have gone with Ashwani Kumar rather than Chahar or வந்து ஷதுல் தாக்கூர். சி நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை வச்சு ஆடலாம், விச் இஸ் லைக் இந்த ஒரு பேர் என்ன புட்டிங் யோர் அந்த ஒரு இது போனாங்க தெரியுமா, டேக்கிங் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. எய்தர் கேம்பிள் மாதிரி யூ கேன் டேக் எய்தர் சாகர் ஆர் யூ கேன் டேக் தாக்கூர்.
taking both is like, a risk which they don't need to offer it. அதுக்கு அஸ்வினி குமார் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் கொஞ்சம் வந்திருந்தாருன்னா 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இனிஷியலா முதல் 3-4 ஓவர் பாத்தீங்கன்னா 7 for 2 ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 10 நிமிஷம் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. சமீர் ரிஸ்வி was finding difficult to time the ball. அந்த மாதிரி கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாரு. அங்க ஹேட் 10 நிமிஷம் விக்கெட் அங்க ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. தட் ஷுட் ஹவ் பீன் டேக்கன். அந்த கேட்சை விட்டாங்க. அதை முன்னாடி டேக் ஆன் பண்ணியிருந்தா மைட் பி இன்னொரு 10 நிமிஷம் 20 ரன் குறைச்சிருந்தா தட் வுட் ஹவ் ஆடட் சமீர் ரிஸ்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள கொஞ்சம் பால கொஞ்சம் உள்ள வேலையை காமிச்சிருந்தா ஹூனோஸ் கொஞ்சம் வந்து would have been nothing to discredit சமீர் ரிஸ்வி. a proper one man show. ஒத்தால அடிச்சு அந்த டோட்டல ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. அண்ட் டோட்டல் வாஸ் லைக் அட்லீஸ்ட் 20 to 30 ரன் ஷாட். இப்போ வந்து இந்த டோட்டலே தே டுக் இட் டில் அந்த 18 சம்திங் வரைக்கும் கொண்டு போகும்போது had they scored a 20-30 run shot na who knows match would have gone till the last over மாதிரி கூட நீட்டா போட்டுக்கலாம். bowling Bumrah out okay which was like அவங்க வந்து டாக்டிக்கல் மூவா பார்த்தாங்க. ஆனா பும்ரா வந்து மரம் நட்டுட்டு தான் போனா தவிர விக்கெட் எடுக்க விரும்பல. ஸோ பேட்டர்ஸ் அவங்க மேட் தேர் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். அந்த 24 balls பும்ராவை நான் விட்டுறேன். நான் 16 ஓவர் மேட்ச் ஆடுறேன். 16 ஓவர் மேட்ச்ல எவ்வளவு வந்தாலும் பாக்கி அது 16 ஓவர் நீங்க என்ன பண்ணிருங்க, பும்ரா பவர் பிளேக்குள்ள கொடுத்து அவரோட ரன்ஸ் லீக் பண்ண விட்டோம்னா தென் தெர் இஸ் நோ யூஸ். பும்ராவை நீங்க என்ன வச்சுக்கணும், டெத் ஓவர்ஸ் ஃபுல்லா வச்சுக்கணும். இல்ல பவர் பிளே ஏதாவது ஒரு ஓவர் மட்டும் காட்டிட்டு தென் மிடில் ஓவர் ஒரு ஓவர் தென் லாஸ்ட் 2 ஓவர் கிட்ட கொடுக்கணும். இங்க வந்து நீங்க வந்து ஸ்கை வந்து ஏதோ சொன்னாங்க சார் சொன்ன மாதிரி இந்த அக்ஷர் பட்டேல் நல்லா போகுதுன்னு. இந்தியா கேப்டன், இந்தியா வைஸ் கேப்டன், T20 இந்தியா கேப்டன் வைஸ் கேப்டனோட கேம்ல ஆச்சு. அதுல வைஸ் கேப்டன் வந்து ஜெயிச்சாரு. ஃபுல்லஸ்ட் மார்க் டு டெல்லி ஃபார் ப்ரிப்பேரிங். அந்த பிச்சும் கரெக்டா பிச்சு கொடுத்தாங்க. தென் அவங்க ஏற்ற போலர்ஸும் எடுத்திருந்தாங்க. லிட்ரலி வந்து அந்த லுங்கி இருந்து அந்த ஒரு தண்ணி காட்டினான்னு சொல்ல, அதாவது தண்ணி காட்டிட்டு இருந்தாரு. அவரோட அந்த பால தண்ணி காட்டிட்டு இருந்தாரு. ஃபுல் கிரெடிட்ஸ் டு டெல்லி ஃபார் த வின். இல்ல டெல்லி பவுலிங் வந்து உண்மையாவே இட்ஸ் டூ பவர்ஃபுல் சார். உண்மையாவே வந்து அக்ஷர் பட்டேல் சல்லிரன் தரமாட்டாரு. குல்தீப் யாதவ் வென் ஃபார் ரன்ஸ் டுடே. பட் எல்லாருமே அகாமடேட் பண்ணி போடுறாங்க சார். விக்ராஜ் நிகம் நல்லா போட்டாரு. ரோஹித் சர்மா அந்த கேட்ச் வாஸ் வெரி குட் கேட்ச் ஃப்ரம் நிதிஷ் ராணா, நல்ல டைம் பண்ணாரு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் பயங்கரமா போட்டாரு. ஸோ எவ்ரிபடி தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். பவுலிங் வந்து உண்மையா டெல்லி லுக் வெரி ஸ்ட்ராங் சார். தே ஆர் போத் ஆன் பேப்பர் அண்ட் எக்ஸிகியூஷன். நம்ம ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, அதாவது அந்த ஃபிட்டா இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த 3 பேரு பிளஸ் ஸ்டார்க் வேற வர போறாரு செகண்ட் ஹாஃப்ல. ஸ்டார்க்கு நட்டு அண்ட் முகேஷ் இந்த மாதிரி அவங்க ஃபிட்டா போலிங் போட்டாங்கன்னாக்கா அது ஸ்பின் வந்து கேட்க வேணாம். 2 பேருமே தாதா. அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து எந்த ஸ்டேஜ்லையும் போலிங் போடுறதுக்கு ரெடியா இருக்காது. அதனால போலிங் யூனிட் இஸ் வெரி குட். அந்த இன்ஜுரி கன்சர்ன் இல்லாம இருக்கணும் இவங்களுக்கு, அதுதான் மெயினா. அதே மாதிரி டெல்லி பேட்டிங் வரப்போ சார் அஷ்டோஷ் சர்மா மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் அவருக்கு வந்து இடமே இல்ல. அந்த அளவுக்கு டீம் இருக்கு. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்காங்க. பட் நிதிஷ் ராணாக்கு பதிலா ஃபியூச்சர்ல கொண்டு வரலாமா சார்? ரிஸ்வியை 1 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண மாட்டான். நிதிஷ் ராணா அடிப்பாரு, நீங்க வாங்க பாருங்க. அவரும் அடிப்பாரு. அவர் பெருசா அடிக்க மாட்டாரு. 30-40 அடிப்பாரு. ஃபாஸ்டா அடிச்சிருவாரு. அப்போ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ மேட்ச் டீப்பா போயிருச்சுன்னா அப்ப ரிஸ்வி ஆட மாட்டாரா சார்? 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்களா இம்பாக்ட்ல? ரிஸ்வி will be there. அதான் சார், that is my question. அப்ப அஷ்டோஷ் சர்மாக்கு இடம் கிடையாதான்னு கேக்குறேன் 11ஸ்ல. பெரிய டார்கெட் சேஸ் அந்த மாதிரி இருக்கும் போது மைட் பி அங்கங்க யூஸ் வரலாம். இப்போ நீங்க வந்து விப்ராஜ் இப்ப கீழே வந்து குல்தீப் யாதவ் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு கூட அங்க வந்து அஷ்டோஷ் சர்மா உள்ள கொண்டு வரலாம்ல. இப்போ பண்ண மாட்டான். அப்படி பண்ணா பவுலிங் அடி வாங்கிரும் சார் ப்ரோ. இல்ல உனக்கு வந்து இப்போ குல்தீப் யாதவ் கான் பேட், அஷ்டோஷ் சர்மா கான் பவுல். அப்ப நீ என்ன பண்ண, குல்தீப் யாதவ் ஸ்வாப் பண்ணிட்டு போல் வித் டேக் ஹிம் ஆஸ் an இம்பாக்ட் சப்பா உள்ள எடுத்துட்டோம், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நீங்க எப்படி இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தாலுமே ஆல்ரெடி டீம்ல 5 பவுலர் இருக்காங்க. அது இல்லாம 5 பவுலர் இந்த சென்ஸ் 5 பவுலர் ஆடியே ஆகும். இம்பாக்ட் சப் ரூல் நீ எங்க கொண்டு வர? இம்பாக்ட் சப் வந்து உனக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒரு பவுலர் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த பவுலர் இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம். இல்ல ஒரு பியூர் பிளே பேட்டர் பவுலருக்கு பதிலா நீங்க கொண்டு வரீங்கன்னா பேட்டரி ஆல்ரெடி ஒருத்தர் டிராப் பண்ணுமே. எந்த பேட்டர் டிராப் பண்ணுவீங்க இந்த 11ல? அதான் என் क्वेश्चन. நான் சொல்றது இப்போ இமேஜின் தி சிச்சுவேஷன். டெல்லி ஃபர்ஸ்ட் bowling போடுது. 240 260 அடிச்சிட்டாங்க. லெட்ஸ் சே சன்ரைஸ் அடிச்சாங்க, போய்டாங்க அடிச்சிட்டாங்க. இப்போ கீழே 40 பாலுக்கு 50 ரன்னோ 40 பாலுக்கு 60 ரன்னோ 70 ரன் அடிக்க வேண்டிய ஒரு சினாரியோ இருக்கு. கீழே உனக்கு வந்து விப்ராஜ் நிகம் ஒருத்தர் தான் இருக்கிறார். விப்ராஜ் நிகம் இல்ல ப்ரோ, I would like to stop because நீங்க இம்பாக்ட் பிளேயர் ஆல்ரெடி ரிஸ்வியை யூஸ் பண்ணிருவீங்க.
அந்த மாதிரி ஒரு 260 சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ரிஸ்வி ஆட மாட்டாரு. அதான் நான் கேக்குறேன், யார் ஆட மாட்டாரு? ரிஸ்விய உள்ள வச்சுட்டு கீழே வந்து ஐ வுட் பிளே லைக் ஐ வில் ஸ்லாப் சம்ஒன் லைக் குல்தீப் யாதவ் ப்ரோ அப்படி பண்ண முடியாது ப்ரோ. டீம்ல 12 பேர் தான் bro ஆட முடியும். என்ன bro பேசுறீங்க? ப்ரோ இருங்க ப்ரோ, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. போலிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போலருக்கு வேலை இருக்கா? நட்டு ப்ரோ குல்தீப் டீம்ல இல்ல, டீம்ல பேட்டிங் ஃபுல்லா இருக்குங்கற, உங்களுக்கு இடமே இல்லங்கற. அவங்க டீம் சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அவருக்கு. சார் நீங்க டீம் சொல்லுங்களேன், எங்க இடம் இருக்கு நீங்க சொல்லுங்க. ஐயா இங்க பாருங்க, கேஎல் ராகுல், பத்தும் நிசாங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, தென் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், பேர் என்ன, டேவிட் மில்லர், தென் வந்து விப்ராஜிகம், அக்ஷர் பட்டேல். 8 வந்தாச்சு. ஓகேவா? ஹெவி சேஞ்ச் போகும் பட்சத்தில் எஸ்ஆர்எஸ் கிட்ட இதே மாதிரி போன போதுதான் விப்ராஜிகம்ங்கிற ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சாங்க. இம்பாக்ட் சப்பா அவரை கண்டுபிடிச்சு உள்ள ஆட வச்சாங்க. I'm saying, what if they need an extra batter at 9? இப்போ ஒரு bowler 4 ஓவர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு மேல முடிஞ்சது. நீங்க குல்தீப் தூக்கிட்டு ஆடுவாங்கங்கறீங்க ப்ரோ. விப்ராஜன் சொல்லு. குல்தீப் தான் 4 ஓவர் போட்டு முடிச்சு போயிட்டானே. டெல்லி bowling போடுறது குல்தீப் 4 ஓவர் போட்டு முடிச்சு போயிட்டான்ல. அப்ப விப்ராஜ் 11ல விப்ராஜ் 11ல இல்ல. அப்புறம் குல்தீப்க்கு அப்புறம் தேவையே கிடையாது உனக்கு ரோல். ப்ரோ நான் கேக்குற क्वेश्चனே புரிஞ்சுக்க மாட்டீங்க. விப்ராஜ் 11ல இருந்தா எப்படி 13 பேர் வந்துருவாங்க அஸ்டோஸோட சேர்த்து? நீங்க சொல்ற இதுபடி இல்ல அவர் என்ன சொல்றாருனாங்க, ஒரு இந்தியன் போலருக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வருவேங்கிறாரு அவரு. யூ cannot have both Ashutosh as well as Vipraj in the scheme of things. அதுதான் நான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. That is okay. ஏதோ மேட்ச் ஃபன் பண்ண போறான் இந்த மாதிரி பாரு. No, this will be match to match ma. See, the thing is, if it is match to match. 11ல இருக்கும்போது இப்ப சத்திக்கு இம்பாக்ட் பிளேயர் சப்பா வந்து ரிஸ்வி தான் இருக்காரு. ஓகே, மேபி he will play himself in the 11 இந்த days to come. அப்ப என்ன ஆகும்னாக்க டீம் காம்பினேஷன் எந்த இந்தியனை டிராப் பண்ண போறாங்க ஃபார் ஹிம் அப்படிங்கிறது क्वेश्चन. அதுதான் சார் நான் the reason why I got confused is அவர் சொன்ன லாஜிக் படி பார்த்தா 13 பிளேயர் வந்துரும். அதனால தான் I got confused. இல்லம்மா, I was allowing to tell him the 11. நீ அதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டுட்ட, எதுவுமே கிடையாது. It's okay, that is fine. Yeah. Okay. His point is valid, but the thing is how they are going to make that which Indian player is going to be dropped in the scheme of things in the first 11. Then only the other impacts have come into the picture. அதுதான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். Okay. So yeah. அது match so fair enough. Yeah. So fair enough, Delhi were too good. அதே மாதிரி மும்பை வந்து ஏன் கார்பின் போஸ் எடுத்துருப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிருப்பாங்க. ஏன்னா மிச்சல் சாண்டர் 7 வர மாதிரி ஆயிருக்கும். ஸோ வேற வழி இல்லாம அதுதான் அவங்க தப்பு பண்ணாங்க. இந்த ஸ்லோ விக்கெட்ல போஸ் போடுற போலிங் வந்து இங்க வந்து வேலைக்கே ஆகாது. பயங்கர தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. சி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் லைக் ஸ்கை, ஹவு யூ கேன் மேக் சச் எ மிஸ்டேக்? மத்தியான கேமு ஸ்லோவரா போடுறது தான் பெட்டரு. அவங்க வந்து கார்பின் போஸ் இஸ் குட் இன் யார்கர்ஸ், பட் இஸ் பேஸ் ஃபார் தி ஸ்மால் கிரவுண்ட் ஆஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இது வந்து நார்மலா பார்க்கும்போது தட்டானே போச்சு பாருங்க 6. இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. அதுக்கு அவங்க வந்து போல்ட்டே வச்சு ஆடி இருக்கலாம். போல்ட் வந்து இல்ல எனிவே டன் அண்ட் டஸ்டட். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டெல்லி கிரவுண்ட்ல வந்து அந்த அளவுக்கு பயங்கர சக்சஸ்லாம் எப்போதுமே கொஞ்சம் வின் பண்ண கூட க்ளோஸா தான் வின் பண்ணுவாங்க மும்பை. அவங்களோட அதான் சொல்றேங்கல்ல, மோர் தேன் எனிதிங் அவங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இல்ல, அது ரொம்ப இந்த விக்கெட்ல ஹர்திக் பாண்டியா நல்லா போலிங் போடுவாரு. சி அது ஒன்று இருக்குல்ல, ஸ்லோவர் கட்டாஸ் இல்ல, அவர் அடிக்க முடியாது. அது இல்லாம போச்சு அவங்களுக்கு. ஸோ அதுவுமே பயங்கரமான ஒரு மிஸ் ஃபார் தம். ஓகே ஷாம் ப்ரோ, அப்படியே அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் vs குஜராத் டைட்டன்ஸ். வாட் அ பீக் த்ரில்லர். யார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஜெயிப்பாங்கன்னு? குஜராத் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும் ப்ரோ. என்ன சொன்னாலும் இந்த கிரவுண்ட்ல வந்து 210 சேஸ் பண்ணிருக்கணும். ரொம்ப கேவலமா விட்டாங்க இந்த ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸும். எனக்கு ரொம்ப பயங்கர டிசப்பாயிண்டிங். நான் தான் ஷாருக் கான் தான் சொன்னேன், அவர் சீசனல் ஸ்கேம்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து இந்த டொமஸ்டிக் டிஎன்பிஎல் அடிச்சுக்கிட்டு அதை காமிச்சிட்டு வந்து இன்னுமே வந்து சீட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்பாதீங்க. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் கியூட்டா அந்த வெள்ள விட்டுலாம் விட்டுட்டு இருப்பாரு. அவர் ஒன்னும் மேல ஆட வைங்கடா. தமிழ்நாடு டிஎன்பி எல்லாம் ஓப்பனிங் 100 அடிச்ச மனுஷன்டா. அவர் ஏன்னா ரொம்ப கீழே இறக்குறீங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டு வந்துருந்தேன். கேட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கார்த்திக் பட்லர் கொஞ்சம் அந்த ஒரு பழைய பட்லரா வந்து கொஞ்சம் காமிச்ச மாதிரி தெரிஞ்சது. அந்த குஜராத் கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் அந்த விக்கெட்ல முன்னாடி த்ரோ டவுன் பண்ணல. 11th ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த சேஸ வந்து கிட்டத்தட்ட அதாவது குஜராத் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச், குஜராத் கையில இருந்த மேட்ச்,
குஜராத் மடியில மட்டுமே இருந்த மேட்ச் அவங்களே செகண்ட் தாராவத்து கொடுத்துருவாங்க பத்தியா. எப்பவும் ட்ரேட்ல வந்து யாராவது தாராவத்து கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா தாராவத்து கொடுத்தோம், ருத்ரஃபோட தாராவத்து கொடுத்தோம், அந்த மாதிரி இதாங்கப்பா 2 பாயிண்ட் தாராவத்து கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. கிரெடிட் டு ஆர்ஆர். அவங்க பிலீவ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணும். ஏன்னா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வந்து அந்த அந்த ஓவர்லாம் வந்து மனுஷன் எனக்கு 19 ஓவர் கிட்ட போடும்போது வெறும் 4 ரன் தான் கொடுத்தாரு. நீ வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், குரூசிஃபை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனா வந்து அந்த மேட்சை ஹோல்ட் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதத்துல போனோம். அண்ட் வாட் பாரு, அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம அந்த அந்த இருத்தொழி கொல்லி இரும்பா இருப்பாங்க, சந்தோஷப்படுறதா இல்ல கோவப்படுறதான்னு தெரியல. ஏன்னா எந்த ரெண்டு பிளேயரை வச்சிருந்து எந்த 2 பிளேயரையும் குரூம் பண்ணி நெட்ஸ் ட்ரைனிங் செஷன் எடுத்து வீடியோ போட்டு அவ்வளவு ஹைப் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாங்களோ அசால்ட்டா விட்டாங்க. அவங்கள கம்மியான ரேட்ல எடுத்தாங்க. சமீர் ரிஸ்வி 95 லட்சத்துக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே சில பேசிக் அந்த பேஸ் கோல்ல எடுத்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் டீம் வந்து அடிச்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு மேட்ச் வேற வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி they are match winners. இன்னைக்கு என்னன்னாக்கா அவர் வந்து பர்பிள் கேப் போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர், இந்த கேப் போட்டு ஆரஞ்சு கேப் போடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணே நல்லா இருக்கியானே இந்த வடச்சென்னையில கேட்பாங்கட சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட் இரிகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி துஷார் தேஷ்பாண்டே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. ஐ திங்க் யாரோ தமிழ் கமெண்ட்ரியில யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமா அந்த மாதிரி கலாய்ச்சான்னு கேள்விப்பட்டேன். அசோக் டிண்டா போலர் அந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சான்னு கேள்விப்பட்டேன். பட் ஐ எம் கிளாட் தட் ஹி ப்ரூவ் தெம் ராங். சொன்னது வந்து இன்டர்நேஷனல் போலிங் கோச்சா இருந்த ஸ்ரீதர். அப்படி ஒரு ஸ்ரீதர் சாருக்கு ஒரு கமெண்ட் எடுத்து தேவையே கிடையாது. பட் ஆனா சுடபடி நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, முஜே தமிழ் நெய் மாலும் மராட்டிங்கிற மாதிரி சூப்பரா அந்த அந்த யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் பால் அந்த கிரவுண்ட்ல அடிக்கிறதுக்கு அந்த இந்த பக்கம் ரஷீத் கான் ரபாடா கிழிச்சு தள்ளுறாங்க. போடுறது ஆர்டர் 2 பேருமே இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ். ஆனா ஒரு டொமஸ்டிக் போலர் பிலீவ் பண்ணி அடிச்சாரு பாத்தீங்களா, அங்க இருக்காரு. அந்த சல்யூட் கொடுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே, செம்மையா கலக்கிட்டாரு. இல்ல ஒன் மோர் மெயின் பாயிண்ட் நம்ம சொல்லணும். ரஷீத் கான் வந்து பவுண்டரி இருக்குல்ல, 15 ரன் 12 பால் இருக்கு, தட்டி பெரிய கிரவுண்ட் 2 ஓடலாம், 2 ஓடி இருந்தா ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ சொல்றாரு பாருங்களேன், ஒரு பவுண்டரி அடிச்சா அது பவுண்டரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு புரியல எனக்கு ஆக்சுவலி. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டைல் சார், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டைல். வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணுவானுங்க, அந்த 24 ரன் 12 பால் இருக்குதுன்னா 2-2 ஓடி முடிக்கலாம். ஜஸ்ட் 4 சிக்ஸஸ் மான் 4 சிக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி 4 பால் 4 சிக்ஸ் அடிக்க போக ஒரு ஓவர் ஃபுல்லா விட்டுருவானுங்க. அந்த மாதிரி போடுறானுங்க. அவர் அவுட் ஆன ஷாட்டு அப்படி தூக்கி 6 ட்ரை பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா தூக்கி 4 அந்த பால் எக்ஸ்ட்ரா அடிச்சா 4. சரி ஓகே, நம்ம அப்படியே சீக்வென்ஸா போயிரலாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் பேட்டிங் பத்தி பேசிடுவோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 55 36 பால்ஸ்ல நல்ல க்ரூஷியல் நாக். அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அலாங் வித் மெயின் நாக் ஆஃப் துருவ் ஜுரல். நம்பர் 3 வந்து கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு, நம்மளே வந்து கேட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து 75 of 42 நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஹி கண்டினியூஸ் திஸ். ஹெட்மயர் 18 of 8 சார். கேம் ஆஃப் இன்ச்சஸ், கேம் ஆஃப் வெரி ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா, தட் நிக் சார் அவருக்கு வந்து ஹெட்மயருக்கு வந்து ஒரு நிக் ஆகி ரிவ்யூ எடுக்காம போயிருவாங்க. அது ரஷீத் கானை தவிர அந்த என்டையர் கிரவுண்ட்ல எல்லாருக்குமே அது அவுட்னு தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ரஷீத் கான் ஆனா he didn't take that review. பாருங்க, கேம் ஆஃப் இன்ச்சஸ் they lost by 6 to 7 runs where that could have been a crucial factor. So big difference. Yeah, so and but still Hetmyer got out for 18 of 8. Rajasthan were definitely 20 runs short in my opinion sir. அவங்களும் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணாங்க. ஜடேஜா, டோனோவன் ஃபெரேரா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் சார் இன் மை ஒபினியன். இல்ல எக்ஸலன்ட் bowling in the depth. நீங்க பாத்தீங்கன்னாக்க அத நம்ம இப்ப சொல்லணும். குஜராத் வந்து they bowled really well. They extended them. 20 15 ரன் டெஃபினெட்லா கம்மி பண்ணிட்டாங்க. அதுல டவுட்டே கிடையாது. நல்லா போட்டாங்க. என்னமோ பேட்டிங்கும் பாருங்க, ஆன் கோர்ஸ். சாய் கிருஷ்ணன் செம இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினாரு இன்னைக்கு. அந்த ரேங்க் ஷார்ட் பால் அப்படியே அடிப்பாரு அவுட் ஆகிறதுக்கு. புரியுது எனக்கு. உண்மையாவே the main reason was the middle order collapse sir. ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் 3 பேரும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரீசன். அட்லீஸ்ட் வந்து ஷாருக் கான் வந்து எனக்கு என்ன மெயின் கடுப்புனா சார், ஒரு நல்ல சிக்ஸ் அடிச்சார் சார், நல்ல பேட்ல கனெக்ட் ஆச்சு. ஐ தாட் டுடே வாஸ் ஹிஸ் டே. பட் வெரி புவர் ரன் அவுட் சார். ரன் அவுட்ல என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு, அந்த இன்டென்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரவி பிஷ்னாய் சார் 4 wickets. We are not speaking about him. 4 crucial wickets from Ravi Bishnoi which changed the game. Purple cap. அது வந்து நீ அங்க சொல்றீங்களா கார்த்தி, அங்க வந்து அவிடவா ரேட்டட். இப்போ வந்து எல்லாம் நம்ம தேர்ட்ல என்ன சொல்லுவோம், ஹெட்மேர் தான் வருவாரு, ஹெட்மேர் தான் அடிப்பாருலாம் சொல்லி பண்ணிருந்தோம்.
டுடே தே டுக் அ கேம்பிள். அந்த துருவ் ஜுரேல் தே டுக் அ கேம்பிள். துருவ் ஜுரேல் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நிறைய வந்து அந்த ஹிட்டிங் விக்கெட் கீப்பர்ஸ் நிறைய பேர் வந்ததுல துருவ் ஜுரேல் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஜிதேஷ் சர்மா திடீர்னு ப்ராமினென்ட் ஆச்சு. அவர் உள்ள டீம் இந்தியா கால் அப் கிடைச்சது போறாரு. ரிஷப் பண்ட் திருப்பி அடிச்சுட்டு போறாரு. இஷான் கிஷான் கால் அப் கிடைச்சது. துருவ் ஜுரேல் வந்து திருப்பி நம்ம வந்து டெஸ்ட் ஃபார்மேட் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் ஹி கேன் ஹி ஹாஸ் அ கேம் இன் ஹிம் டு டேக் இட் ஈவன் ஃபார் லைக் ஒரு ஓடிஐயோ இல்ல T20 ஆடுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து காமிச்சாரு. தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு ஒரு ஆல் ஃபார்மேட் ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்கிறது அவருக்கு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் முன்னாடி. பட் ஆனா அந்த கால் அப்போ அது வராம இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த நாக்கு வந்து அந்த ஒரு இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் அந்த செலக்டர்ஸோட அந்த ஐயை வந்து பாக்குறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல ஷாம் அந்த ப்ரோ, பட் மாதிரி லாஸ்ட் நான் கேமே பாக்குறேன். அவர் நம்பர் 3 தான் ஆடுறாரு. சோ ஐ திங்க் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் தான் 3 ஆட வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கேம் 3 தான் ஆடினாரு. which is இல்ல இல்ல good. ராஜஸ்தான்ல பார்க்கும்போது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஒரு இந்தியாவுக்கு வந்து ரெட் போல் இந்தியா கால் அப் ஆன ஒரு பிளேயர் அவர் ஆடுறது நல்லது. நான் எங்க ரியன் பராக் வந்துருவாரோ இல்ல வந்து அட்லீஸ்ட் ஹாப்பி ஹெட்மயர் ஆட் கமிட் ஹெட்மயர் மேல இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். திடீர்னு ரியன் பராக் நான் தான் கேப்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேட்டை சுத்திட்டு வந்துருவான்னு பயமா இருந்துச்சு. பட் நல்ல வேலை அவர் இந்த இதை ஃபாலோ பண்றாங்க. ஹெட்மயர் ஐடியால 4 வந்துடும். எப்படி வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு சக்சஸ் வந்து அங்க 4th உள்ள நுழையும் போது கரெக்டா இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் கொடுத்திருந்தா இன்னும் அந்த ரன்ஸ் மார்ஜின் நம்ம சொல்றது 20-30 ரன் மார்ஜின் பட் அதுக்கு அடிச்சிருந்தா பராக் 5 கரெக்டா ஆட இருக்கும். மாட்டாரு, அதான பிரச்சனை. எப்பாடி பராகரி சும்மாவே ஆட மாட்டாரு. எங்க ஆடுதான் ஆட விடுறீங்க. பட் ஆனா என்ன சொன்னாலும் ஷாம் ப்ரோ, we have to give credits to Rabada as well for his batting contribution with Rashid Khan. ஏன்னா மேட்சை வந்து மிடில் ஆர்டர் தான் ஜெயிச்சு கொடுக்கணும். லோயர் மிடில் ஆர்டர் வந்து இவ்வளவு தூரம் ஆமா கொண்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரஷீத் கான் அண்ட் ரபாடா. அதே மாதிரி சார், இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் should be the captain ல சார். T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் சார். இல்ல அவங்க அவங்க வந்து தேவர் பெட்டிங் ஆன் ரஷீத் கான் பிக். ஏன்னா அவங்க வந்து முதல்ல எடுக்கும்போது டீம் எடுக்கும்போது கோர் எடுக்கும்போது அவர் ஒரு பயங்கர கோர்ல இருக்காரு அவரு. அதனால தே தே கிவ் மோர் வெயிட்டேஜ் டு ரஷீத் கான். ஸோ அவங்க மேனேஜ்மெண்டோட இது அந்த மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா முதல் பிளேயர் அவங்க எடுத்தது ரஷீத் கான் தான். பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க when they formed the team. So they believe in him. So that's what it is. In fact, Ravi Shastri was the consultant for that one. ஓகே, ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட்ல மிஸ் பண்ணிட்டாங்க ஜிடி. வெரி டிசப்பாயிண்டட். அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் பேரலாம். ஓகே, ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்னு வந்துட்டா 3 பேருமே இன்னைக்கு டிசி சொன்னோம். ஸோ 3 பேருக்குமே ஒரு பாயிண்ட். அப்படியே அடுத்த மேட்ச் வந்தா நானும் ஸ்ரீதர் சாரும் ஜிடி சொன்னோம். ஸோ எங்களுக்கு பாயிண்ட் இல்லை. ஷாம் ப்ரோ ஆர்ஆர் சொன்னாரு. ஸோ ஷாம் ப்ரோக்கு பாயிண்ட். அப்படியே மூவிங் ஆன். நம்ம நாளைக்கு 2 மேட்ச். நாளைக்கு வந்து குரூஷியல் மேட்ச் இன் சின்னசுவாமி ஃபார் சிஎஸ்கே பிகாஸ் தே கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் 3 games in a row. ஸோ லெட்ஸ் கோ டு த ப்ரிவியூ ஆஃப் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட். எஸ்ஆர்ஹெச் vs எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிஎஸ்கே மேட்ச் பார்த்துடலாம். So top 3 SRH versus LSG. Head Abhishek Sharma, Ishan Kishan versus Aiden Markram, Mitchell Marsh, Rishabh Pant. Out of 18 20. each. 18 each. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜிக்கு 18 and 17 அப்படி கொடுப்பேன். ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் 18.5 ஃபார் போத் டீம்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே டாப் 3 பவர் தான். என்னதான் எல்எஸ்ஜி சொன்னா கூட ஐ திங்க் ஸ்டில் த டாப் 3 இஸ் பவர்ஃபுல் தான். ஸோ ஐ எம் கிவிங் 18.5 ஃபார் போத். அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம். ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா, சாயில் அரோரா ஆர் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஸ்மரன் ரவிச்சந்திரன். இங்க வந்து நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத். ஆர் வேணும்னா யாராச்சும் ட்ராப் பண்ணிட்டு அவங்க அக்ஷத் ரகுவன்ஷி கூட ஆடலாம். ஸோ ஹவு மச் வுட் யூ கிவ் அவுட் ஆஃப் 20? 17 and 16 நான் கொடுக்குறேன். 17 for SRH, 16 for LSG. SRH 18, LSG 15 பிகாஸ் நிக்கோலஸ் புரான் மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி இந்த காஸ்டிங் இருக்கு. இங்க அட்லீஸ்ட் வந்து லியாம் லிவிங்ஸ்டன்ங்கிற ஒரு 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 இன்டர்நேஷனல் பிளேயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நாளைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இங்க பெரிய போலர் ஒன்றும் பெருசா இங்க கிடையாது. ஹைதராபாத்ல ஆடுறாங்க, பாட்டாவே போகும். ஸோ அங்க ரிலீஸ் நல்லா இருக்கும். Okay, so I am giving 17 for SRH, 15 for LSG. Purely, obviously, LSG middle order and the weakness தெரியுது. So அதான் ரீசன். அப்படியே bowling வந்தா either of Braden Cars or Payne, அதுக்கப்புறம் உனத்கட், ஈஷான் மலிங்கா and நிதிஷ்குமார் ரெட்டி can bowl some pace as well. So இந்த பேசராக எவ்வளவு தரீங்க? இங்க வந்து மோசின் கான், ஷமி, மயங்க் யாதவ் is expected to play along with Prince Yadav. So 4 பேசர் போவாங்களான்னு தெரியல. But in case if they are going, let's keep 4 பேசஸ். So எவ்வளவு தருவீங்க out of 20? 16 நான் கொடுக்குறேன் LSRHக்கு. 17.5 கொடுக்குறேன் because of their good performance all along for LSG for pace. SRH 15, LSG 18 purely for the reason Mohammad Shami ex-SRH player, so he knows how to bowl in the condition. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. தென் நீ சொல்ற மாதிரி வந்து மயங்க் யாதவ் வந்தாலும் இன்னும் ரா எக்ஸ்பிரஸ் பேஸ் அடிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து மாறுவாங்க. பிரின்ஸ் யாதவ் சூப்பரா தானே போட்டிருந்தாரு போன மேட்ச். டெல்லி கூட மேட்ச்ல நீட்டா தானே உள்ள போட்டு வந்தாரு. ஸோ இங்கதான் இவங்க வந்து எல்எஸ்ஜி இல்லை, எல்எஸ்ஜி
பேஸ் ஃபேக்டரியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நான் பேஸ் ஃபேக்டரி இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் கொஞ்சம் அதிகமா ரேட் பண்றேன். ஸோ ஐ எம் SRH கிவிங் முடிஞ்சா SRH 15.5 பிகாஸ் அந்த பெயின் கார்ஸ்ல வந்து அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் போன மேட்ச் கேகேஆர் மகா மட்டமா ஆடினதுனால தான் இது இப்படி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கிவிங் 15.5 ஃபார் தெம். எல்எஸ்ஜி ஆப்வியஸ்லி த ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் அட்டாக் ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியன் பேஸ் அட்டாக்ஸ்னா எல்எஸ்ஜி தான். ஸோ 17.5 நான் தரேன். அப்படியே ஸ்பின் பேர்லாம் சிவன்குமார், ஹர்ஷ் துபே எவ்வளவு தெரியும் 20க்கு? இங்க வந்து எய்தர் ஆஃப் டிக்வேஸ் ஆர் ஷபாஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் SRH 15 தான், LSG 14.5 தான். எனக்கு வந்து இங்க வந்து நான் வந்து SRH I would put around like 15 கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த கண்டிஷன்ல இவங்களெல்லாம் வந்து நெட் ப்ராக்டிஸ்ல போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க பெருசா வந்து ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறது தெளிவா இங்கிலே தெரியுது. வேறஸ் இந்த சைடு உங்களுக்கு யூ ஹேவ் சம்மன் லைக் திக்வேஷ் ராத்தி ஹூ இஸ் லைக் அன்பிரடிக்டபிள். அந்த எங்க போடுறாரு எப்படி கொண்டு வரான்னு தெரியல. பண்ட் எதுவும் பண்ணாம நாளைக்கு வந்து செவனே இருந்தா தயவு செஞ்சு திக்வேஷ் ராத்தியை உள்ள கொண்டு வரணும். அவரோட 30 லட்சம் சென்ட் ஆஃப்ல மேட்ச் ஃபீல 30 லட்சம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். அப்பதான் எல்எஸ்டி கொஞ்சமா அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அகேன்ஸ்ட் த ரேம்பேஜ் பேட்டிங் ஆஃப் SRH. ஸோ அதெல்லாம் இங்க 16 நான் கொடுக்குறேன் கார்த்திக். பட் டிக்வேஷ் ராத்தி இஸ் கமிங் இன் a very poor form சொல்றாங்க bro. இஸ் நாட் இன் a good touch அப்படிங்கறாங்க. இஸ் லீக்கிங் ரன்ஸ், எக்கானமி ரொம்ப வர்ஸ்டா இருக்கு, விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. See, when someone he's someone like when your ego is being scratched, he'll do some crazy things. அவர் அப்படிதான் டெல்லி பிரீமியர் லீக் டைரக்டா நிதிஷ் ராணா கூட போய் டைரக்டா சண்டையெல்லாம் போனாரு. அடிச்சது 6 அடிச்சோ போனதெல்லாம் அடிக்கலாம் போனாரு. ஸோ இங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் ஒரு ஹேண்டிச் கிளாஸ் அண்ட் ஒரு ஸ்பின் பேஷர் திக்வேஷ் ரத்தி ஏதோ ஒரு 2 பால் பின்னா 3வது பால் 6 அடிக்கிறான்னு வைங்களேன், போய் ஏதாவது ஒரு ஃபன்னா ஏதோ பண்ணுவோம்ல. இட்ஸ் நாட் அபவுட் லைக் அந்த ஏதாவது டாண்டிங்கோ இல்ல ஏதாவது ஸ்லெட்ஜிங் பண்ணும்போது ஐதர் he should come up here, Klasen should come up or Digwesh should come up. That will be interesting, right? ஓகே, ஸோ நான் வந்து SRH 15.5 தரேன், LSG 14 தரேன். பிகாஸ் ஐ எம் ஸ்டில் நாட் ஷியூர் ஹூ வில் பிளே எய்தர் ஆஃப் டிக்வேஸ் ஆர் ஷபாஸ்னு. ஏன்னா போன மேட்ச் மாதிரி பேட்டிங் வேணும்னு சொல்லிட்டு ஷபாஸ் ஆட வச்சிட்டாங்கன்னா ஸோ அது ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனால 14 தரேன். அப்படியே கேப்டன்சி பேர்லாம் இஷான் கிஷான் vs ரிஷப் பண்ட். ஐ வில் ஸ்டார்ட் இஷான் கிஷான் 16.5, ரிஷப் பண்ட் 13. த ஒர்ஸ்ட் கேப்டன் இன் மை ஒப்பீனியன். சொல்லிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் SRH I am giving 17 for the captaincy and 15 for LSG. See, I would reflect with the same for you, Karthi. Ishan. See, clash of Indian wicket keepers. இந்தியாவோட டெஸ்ட் விக்கெட் கீப்பர், இந்தியாவோட T20 விக்கெட் கீப்பர் மாதிரி வந்து கிளாஷ் பார்த்தாலும் அவர் வந்து இஷான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸ்மார்ட் ஜெயிச்சு போட்டு 17. ரிஷப் பண்ட் நாளைக்கு நீ வந்து சொன்ன ஸ்பின் ஆப்ஷன் இல்லை, கிளவுஸ் கட்டி பூரன் கிட்ட கொடுத்த நான் போட ஸ்பின் பண்ணா கூட பண்ணுவாங்க. எனக்கு வந்து எல்எஸ்சி என்னன்னு தெரியல. இப்போ அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபை பாரு கார்த்தி, யூ வில் பி அமேஸ்ட் பை த கோச்சிங் ஸ்டாஃப் டேலண்ட். ஜாகிர் கான், லான்ஸ் க்ளூஸ்லர், ஜஸ்டின் லேங்கர், தென் கேன் வில்லியம்சன். ஏய் அவங்களுக்கு 2 பேரும் ஜெர்சியை போட்டு ஆட விட்டா கூட இப்ப கூட நல்லா அடிப்பாங்கடா. ஜாகிர் கான் இப்ப கூட நல்லா போலி போடு வர்றான். இல்ல கேன் நீ ஆட விட்டா கூட கொஞ்சம் சென்சிபிளா ஆடு வர்றான். என்னடா பண்ற இவ்வளவு திங்க் டேங்கை வச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு அவங்களுக்கு மட்டுமே வந்து போகணும். ஸோ அப்படி ஒரு திங்க் டேங்க் வச்சுட்டு ஒருத்தர் இந்த பக்கம் உள்ளுக்குள்ள டிசிஷன்லாம் சும்மா ஃபன் பண்றாருன்னா பண்டால் மட்டுமே முடியும். ஸோ பண்ட் 13, இங்க 17. ஓகே சரி, அடுத்த மேட்ச் போடுவோம். ஓகே, ஸோ எல்லாருமே மார்க்ஸ் கொடுத்தாச்சு. அப்படியே வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஐ மீன் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஹூ இஸ் வின்னிங், LSG ஆர் SRH? SRH தான். எனக்கு SRH தான். எனக்கு 3 பேர் SRH சொல்லியிருக்கோம். அப்படியே மூவிங் ஆன், சதர்ன் டர்பி, த மோஸ்ட் ஹைப்டு பேட்டில் இன் த ரீசன்ட் டைம்ஸ். ஸோ CSK vs RCB. டாப் 3 ருத்துராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. இங்க ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்துத் படிக்கல். How much would you give out of 20? 18 each. Both 17 I would say. எனக்கும் போத் 17 தான். pretty much பேலன்ஸ் தான் தோணுது. மேபி RCB சொன்னா கூட ஸ்டில் த சாம்சன் ஃபேக்டர், ஆயுஷ் மாத்ரேஸ் ப்ரீவியஸ் கேம் எவ்ரிதிங் அகாமடேட்ஸ் இட். ஸோ 17. அண்ட் அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். சிவம் தூபே, டெவால் பிரேவிஸ் ஆடுவாரான்னு தெரியல. மோஸ்ட் லைக்லி ஹி ஓன்ட் பிளேன்னு சொல்றாங்க. ஸோ தெரியல, மேபி உர்வில் பட்டேல் கொண்டு வரலாம் ஆர் வாட் எவர் தே கேன் டூ. சர்ஃப்ராஸ், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர். இங்க வந்து ரஜத் பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ how much would you give out of 20? CSK 16 பா, RCB 18.5. பிக் டிஃபரன்ஸ் அவங்க 2 பேருக்குமே. அதுல அவங்க நல்ல ஃபயர் பவர். CSK 15, RCB 18. நானும் CSK 15, RCB 18. பெரிய டிஃபரன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அப்படியே ஃபாஸ்ட் போலிங் போயிடலாம். மேட் ஹென்ரி, கலீல், கம்போஜ் அண்ட் சிவம் துபே வச்சுக்கலாம். இங்க வந்து புவனேஸ்வர் குமார், எய்தர் ஆஃப் மங்கேஷ் யாதவ் ஒரு அபிநந்தன், ஜேக்கப் டஃபி, ரொமாரியோ ஷெப்பர்ட். ஹேசல்வுட் ஆடுற நாளைக்கு அவர் இன்னும் பவுலிங்கே போடலையா மேட்ச்ல? இல்ல ஆட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் CSK 16,
பேஸ் அட்டாக்ல அவங்க 16.5. எனக்கும் I would 16 like 16 தான். எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா ஹெசல்வுட் இல்லங்கிறதுனால அதுவும் ஒரு பிரிட்டி நார்மலா தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. I would like to சொல்லுங்க sir. beg your pardon, differ பண்ண விரும்புறேன். புவனேஸ்வர் குமார் is the second best Indian bowler after Jasprit Bumrah, even in opening over or death overs. அங்க பும்ரா இருக்காங்க. தென் கூட வந்து the fellow கிவி பேஸ் அட்டாக்ல வந்து டஃபி வந்து அடிச்சு போட்டு கொஞ்சம் காமிச்சிட்டாரு எப்படின்னு. நான் ஏன் அந்த T20 நம்பர் 1 ரேங்கிங் எடுத்தேங்கிறது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் அவங்க வச்சுட்டு அவங்களை நீங்க கம்மியா ரேட் பண்ணீங்கன்னா I beg to differ. CSK 16, RCB I would say like 18 நான் கொடுப்பேன் purely for the fact இந்த ரெண்டு பேர் ஒரு ப்ரூவன் ஓல்ட் இந்தியன் வார்ஹாஸ், ஒரு நம்பர் T20 நம்பர் 2 bowler. சரி பாப்போம் நாளைக்கு. ஓகே, அப்படியே அடுத்து நம்ம ஸ்பின்னர்ஸ் போயிடலாம். பிரசாந்த் வீர், நூர் அகமத், இங்க வந்து குருணால் பாண்டியா, சுயாஷ். எப்ப ராகுல் சார் விட்ட ப்ரோ அவர் விளையாட மாட்டார் என்ன பொறுத்த வரைக்கும். என் லெவன்ல நான் வைக்கல, பட் ஓகே வேணா ஆட் பண்ணிக்கோங்க ராகுல் சார். சரி, ஓகே. ருத்து கொண்டு நான் வருவா வந்து சொல்லு. சிஎஸ்கேக்கு ஸ்பின் என்ன கொடுக்குறேன்னா 16 கொடுக்குறேன், அவங்களுக்கு 17.5 கொடுக்குறேன். ரெண்டுமே Okay, Sam bro. ரெண்டுமே ஈக்குவல் தான். நாளைக்கு ஒரு பயங்கரமான ரன் ஃபெஸ்டா இருக்க போது பாட்டா பிச்சர் ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே 16 தான். ஓகே, ஐ எம் கிவிங் 16.5 ஃபார் சிஎஸ்கே, 17 ஃபார் ஆர்சிபி. ஒரு 0.5 எட்ஜ் அதிகம். ஏன்னா குருணால் அண்ட் சுயாஷ் தே ஆர் செட் டுகெதர், லைக் நல்லா போட்டுட்டு இருக்காங்க அண்ட் தே ஆர் இன் அ குட் ராப்போ பிட்வீன் ஈச் அதர். ஸோ அதனால ஐ எம் கிவிங் அ 0.5 எட்ஜ். அப்படியே கேப்டன்சி வந்துடலாம். ருத்துராஜ் vs பட்டிதர். நான் ஸ்டார்ட் பண்றேன். ருத்து வந்து 14.5 தரேன், பட்டிதர் 17 தரேன். நீங்க சொல்லிருங்க. நான் ஜஸ்ட் ஒரு 14 தான் நான் தரேன் ருத்துக்கு, அவருக்கு 17 தரேன் பட்டிதார். அதாவது ஆர்பி அந்த ஆர்பிக்கு சற்றும் குறைவில்லாம இந்த ஆர்ஜியும் இருப்பாங்கிற மாதிரி சேம் லெவல் ஆஃப் கேப்டன்சி பண்ணிருக்கிறதுனால ருத்துராஜ் கைக்வாடா நான் 13 நான் கொடுக்குறேன். ரிஷப் பண்ட ருத்ராஜ் கைக்வாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்க வந்து கேப்டன்சி அந்த டிசிஷன் மேக்கிங்கோ இல்ல டீம் காலப்போ இல்ல போலிங் ரொட்டேஷனோ எல்லாமே வந்து இம்பாக்ட்ஸ் அப்போ இருக்கு. ஸோ 13 ஃபார் ருத்ராஜ் கைக்வாட். அண்ட் அதே ஆர்பியா இருந்தாலும் இந்த ஆர்பி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் அடிச்ச ஆர்பி, கப் அடிச்ச ஆர்பி. ஸோ ரஜித் பண்ணிட்டார் 18. ஓகே, சோ நிறைய பேசியாச்சு. பட் சின்னசுவாமியில் ஆடுறாங்க. வாட் யூ திங்க், வாட் ஷால் வி எக்ஸ்பெக்ட் டுமாரோ? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சிஎஸ்கே வெரி டிஃபிகல்ட். ஆர்சிபி தான் வின் பண்றாங்க. இல்ல சார், நல்ல பேட்டிங் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். இல்ல அது நார்மலா போடுவாங்க. போன மேட்ச் போட்டாங்களே அதே மாதிரி விக்கெட் தான் இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா விக்கெட் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, they have to play lot of games இல்லையா, அதனால more or less it will be the same similar type of wicket. ரன் வரும், பட் அதே மாதிரி டஃபி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போடுற மாதிரி அந்த அடிச்சு போடுறவங்க இனிஷியல் ஓவர்ஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணும்னு ஐ ஃபீல். ஓகே, அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஷாம் ப்ரோ, ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே? பிதாமகன்ல சொல்லுவாங்க, அது எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டைலாக நான் சொல்றேன். நத்திங் டு டிமெரிட் சிஎஸ்கே. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அந்த காலத்துல கம்பேக் பண்ணாங்க, இப்படி வந்தாங்க, அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. இது அந்த காலம் கிடையாது. டைம் ஆஃப் இவால்வ், கேம் ஆஃப் இவால்வ், எல்லாமே இவால்வ் ஆயிருக்கு. இதே சின்னசாமிக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் ஆட போகும்போது ஃப்ரீயா 2 பாயிண்ட்னு போய் ஆடின காலம்லாம் உண்டு. பட் டேபிள்ஸ் ஹேவ் சேஞ்ச். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீம் எடுத்துட்டாங்க. அவங்க சூப்பரா வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆட்ஸ், மேட்ச் அப்ஸ், மேன் டு மேன் கம்பேரிசன் எப்படி பார்த்தாலும் ஆர்சிபி சென்னை இப்படி பார்த்தா சென்னைக்கும் பெங்களூருக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி ரொம்ப தூரமா இருக்கு. 350 கிலோமீட்டர் 2 ஊருக்கும், அந்த மாதிரி ரொம்ப தூரமா இருக்கு. தட் வில் ஷோ இட் அக்ராஸ். இதே 210 நாளைக்கு சின்னசாமியில சிஎஸ்கே அடிச்சாலும் சிஎஸ்கே ஃபேன் சந்தோஷப்படாதீங்க. 14 ஓவர்ல எங்க கிங் கோலி அடிச்சிடுவாரு. அந்த ஏஐ வயசுல அண்ணன் அடிச்சிருவாரு, அண்ணையா அடிச்சிருவாரு. நீங்க எல்லாம் மறக்கிறீங்க. அங்க ஒருத்தர் வந்து 2027 வேர்ல்டு கப்புக்காக வெறியோட ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரு பொழந்துருவாரு, களி இல்லாம தான் காணாம வச்சிருவாருங்கிற மாதிரி தெளிவா அங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அலப்பறை கிளப்புறம் சிஎஸ்கே புழக்கிற மாதிரி அங்க மைண்ட் செட்ல இருக்காங்க. நிறைய அங்க கனடிகா ஃபேன்ஸ் அங்க ஆர்சிபி ஃபேன்ல கேட்கும் போது மகா பந்திதரு வாகத்தோ அவுட் ஆஃப் த சீசன் தான் அப்படிங்கிற மாதிரி ரெடியா இருக்கானுங்க. ஸோ இட் நீட்ஸ் ஹெவன்லி நாளைக்கு ரிசர்வேக்ஷன், ஈஸ்டர் ரிசர்வேக்ஷன், ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா மட்டும் தான் சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் ரிசர்வேக்ட் ஆகி வந்தா சிஎஸ்கே, அப்படி இல்லைன்னா ஆர்சிபி ஈசாலும் நம்துங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஐ கோ வித் ஆர்சிபி. சரி சார். அதான் ஆர்சிபி கிளியர் ஃபேவரட்ஸ் டு வின் த கேம், அதோட டவுட்டே கிடையாது. See, cricket is a very game of glorious uncertainty, but on paper நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி on form also they have to win. It's a no brainer actually. Okay, so yeah, on paper RCB are strong, but CSK is some team who may always believe in big games. They will somehow, they have to find a way to start their winning momentum tomorrow. So I am saying Chennai Super Kings are doing a sambhavam tomorrow in Chinnaswamy. So let the good things happen. CSK fans stay positive.
நாளைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு பேசிப்போம். ஓகே சார். சீரியஸ் சார், பிஃபோர் கோயிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆஸ்க் a question to you சார். இப்போ வந்து இந்த சமீர் ரிஸ்வி டாபிக் பத்தி பேசினப்போ நான் கேட்கணும்னு மறந்துட்டேன். இப்போ மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப திட்டுறாங்கல்ல சார், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, which is fair. பட் த பாயிண்ட் சார், இப்போ ஃபேன்ஸ்மே வந்து இப்போ சமீர் ரிஸ்வியுமே வந்து இப்போ எப்படி கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் அவரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல. அவரை பேக் பண்ணி கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் இப்போ மெச்சூர் ஃபேஸ்ல இப்போ இப்படி ஆடுறாரு. சோ அதே பேக்கிங் வந்து இப்போ கார்த்திக் சர்மாக்கோ இல்ல பிரசாந்த் வீருக்கோ கொடுத்தா அவரும் ஃபியூச்சர்ல இப்போ சமீர் ரிஸ்வி மாதிரி ஆவார். கரெக்டா சார்? தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இஃப் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அ ரோல் இன் லீவிங் பிளேயர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ், அவங்களை திட்டுறீங்க அப்படின்னா தோனி இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தானே சார்? ஹி ஆல்சோ டேக்ஸ் த பிக் டிசிஷன்ஸ்ல. அவரு தான் எல்லா டிசிஷன்ஸும் இஸ் இன்வால்வ் தானே சார்? சோ அப்போ அவரே திட்ட மாட்டாங்க? இல்ல அதாவது நீ சொல்ற பாயிண்ட் பர்ஃபெக்ட்லி வேலிட். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, ராவா இப்போ வந்து இட்ஸ் லைக் ராவா அரிசியை கொண்டுருது, அரிசியை வந்து நீ வேக வச்சு சாதமா இருக்கும்போது நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க ராவா கொண்டு வந்தீங்க சூப்பரான பொன்னி அரிசிய, வெடிக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அரிசியை வச்சுட்டு நீங்க விளையாடுறீங்க. இப்போ சாதம் அதனால அறுவடை பண்ணணும் கரெக்டா, அதுதான் மெயின். சோ கார்த்தி, இந்த மிஸ்டேக் வந்து மும்பை தான் பண்ணாங்க கார்த்தி. இப்போ நீ சொல்றீல, இதே ட்ரிஸ்டன் சப்ஸ், மார்க்கோ யான்சன், டிம் டேவிட், திலக் வர்மா, டெவால் பிரவிஸ் எல்லாமே அவங்க 2020 ஸ்குவாட்ல எடுத்தவங்க தான். ஆனா நீ எடுத்து ஃபெயிலியரா ஒரு சீசன் போனாலும் பரவாயில்ல, என் டேலண்ட்டை டெவலப் பண்ணணும்னு ஒரு ரிஸ்க் எடுத்து நீ போனா மட்டும் தான் வரும். ஹர்திக் பாண்டியா ஓப்பனிங் வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூ அவங்க ஜக்கட்டி பவனிங் அடிச்சதான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய மேட்ச் ஃபெயிலியர்ஸ். குருணால் பாண்டியா டெல்லி கூட ஒரு மேட்ச் வந்து 50 அடிச்சதான் தெரியும், டெபியூ 50 அடிச்சு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ். பட் இருந்தாலும் தேவர் பார்ட் ஆஃப் த 11. நீ ஆடுறியோ இல்லையோ, உனக்கு வந்து நான் டீம்ல இடம் இருக்கு, நீ பாட்டுக்கு ஆடுன்னு ஒருத்தர் பிளேயர் பிலீஃப் கொடுத்தாதான் அந்த பிலீஃப் ரீபே பண்றவன் வந்து கண்டிப்பா வருவான். ஸோ இவங்க ஒரு 2 மேட்சை பார்த்துட்டு இப்படி போனதெல்லாம் வந்து ஐ வுட் நாட் டேக் திஸ் ஆஸ் லைக் இது ஃபேன் கூட நான் எடுத்துக்கவே மாட்டேன். இப்போ டெவால் பிரவிஸ் இங்க ஃபுல்லா மும்பைக்கு 2 சீசன் ஃபுல்லா வந்து மிக்சர் ஹாட் அண்ட் கோல்ட் ஃபார்மெல்லாம் அடிச்சிருந்தாரு. 2 சீசன் கொடுத்தாங்க மும்பைக்காக. எல்லா சவுத் ஆப்பிரிக்கன் எஸ்ஐடி லீக்ல ஆடினாரு, எம்எல்சில எல்லாம் ஆடினாரு. அங்க அடிச்சது சக்சஸ் பண்ண முடியல, விட்டாங்க. அது இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ வந்து மெச்சூர் பேஸ்ல வந்திருக்காரு. சேம் கோஸ் வித் ஸ்டப்ஸ், சேம் கோஸ் வித் யான்சன். இப்போ நீங்க வந்து முதல்ல தள்ளி விட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த மெச்சூரிட்டி ஃபேஸ பிளேயருக்கு நீங்க தரணும், பிளேயரும் அதை உணர்ந்து மேல வரணும். இல்ல இதுல மெயின் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இட் ஹஸ் ஹேப்பன்ட் டு மெனி டீம்ஸ். மேக்ஸிமம் சரியா யூட்டிலைஸ் பண்ணாத டீம்ல 2 டீம் தான் ஆக்சுவலா. அது வந்து பண்டிட்ஸ் வில் சே ஆல்வேஸ் ஆர்சிபி. இஃப் யூ see சிவம் டுபே முதல்ல அங்க இருந்தாரு. ஓகே, ஷேன் வாட்சன் he was playing very well for RR. then he came to the Stoinis. ரோலே எனக்கு டிஃபைன் பண்ண தெரியாம வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பிராவோ ஃபார் எம்ஐ, அம்பட்டி ராய்டு ஃபார் எம்ஐ. அவங்களுக்கு நிறைய பார்த்தா சண்டை போட்டிருக்காரு அம்பட்டி ராய்டு. அப்புறமா இங்க ஓபனா சொல்லியிருக்காரு, அங்க வந்து எல்லாருமே they want to have the hero culture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See, nothing wrong, but what I am trying to say is it has happened to many teams. They have let go, they were not able to. ஷேன் வாட்சன் நடுவில் பாத்தீங்களா, நடுவில் ஆர்சிபி 2 சீசனு he was bowling only, பேட்டிங் விட மாட்டாங்க பாத்தீங்களா, நடுவில் bowling போடுவாரு. குவிண்டன் வெஸ்ட் ஃபெயில் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இப்போ ஒண்ணும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸோட மென்டாலிட்டில எனக்கு கொஞ்சம் அன்ஹாப்பி சார். ரீசன் என்ன, இப்போ கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர்லாம் இல்லைன்னு வைங்களேன், உங்களை மாதிரி ஆளுக்கு டக்குன்னு என்ன சொல்லிடுறீங்க, 2 மேட்ச் தான் ஒழுங்கா விளையாடல, அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. 2 மேட்ச்லயே எல்லாம் திட்டிட்டீங்கன்னா பேக் பண்ணி தான் சார் பொறுமையா ஒரு 5 மேட்ச் தான் பாக்கணும். 2 மேட்ச்லயே ஆட மாட்டேன்னா அப்படி என்ன சார்? இல்ல ஃபேன்ஸோட இது என்னன்னாக்க, they went for that such a very high price. If you see, கார்த்திக் சர்மா லேக்கர் போட்டா ஆட தெரியல, பிரசாந்த் வீர் ஷார்ட் பால் போட்டா ஆட தெரியல மிடில் ஓவர்ஸ்லயே. ஸோ இவ்வளோ talent lacking at this point of time. Maybe they are very good, they may become, but in the talent lacking, you have spent so much of crores. அதுக்கு like for like you have got so many people, you let them go. Yeah, அதுதான் சொல்றாங்க அவங்க. It is not about not giving chances, it's about spending so much of money on these two players. This is what it is. இல்ல இதே வந்து நீ வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்திருந்தாலோ இல்ல வந்து ஒரு 1 or 2 கோல் எடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து போன வருஷம் ஏன் வந்து விஜய் சங்கர், தீபக் ஹூடா, திரிபாதி போட்டு அடிச்சாங்கன்னா, நீங்க வந்து
3 பேருமே நீங்க வந்து என்ன பேச எடுத்தீங்க? எதுக்கு ஆமா நீங்க அஸ்வினை அடிச்சீங்கன்னா அஸ்வின் 9 கோடி. அதாவது இந்தியால இருந்து ரிட்டையர் ஆகி இந்தியன் ஃபார்மேட்ல ஆடிட்டு தான் ஒரு ஃபார்மேட்ல 9 கோடி அந்த மாதிரி போனது அடித்தாங்களே தவிர நீங்க வந்து அந்த பிளேயரா வந்து ஹேட் தே ப்ரூவ்ட் கொஞ்சம் கூட பண்ணிடுறாரு. இப்ப இதே வந்து பேஸ் பிரைஸ்ல கார்த்திக் சர்மாவையோ பேஸ் பிரைஸ்ல வந்து பிரசாந்த் வீரியோ இந்த டீம் கரெக்ட். எடுத்திருந்தா ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நீ பேக்கப் நீ வந்து கூப்பர் கானலி ஒரு ஜேக்கப் டஃபி இந்த மாதிரி ஃபாரின் பிளேஸ் எக்ஸ்ட்ரா போயிருந்தா ஓகே பரவாயில்ல, இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் நான் மேட்ச் பண்றேன். இல்ல எனக்கு ஹிட்டர்ஸ் மைக்கேல் பிரேஸ்வெல் நல்ல ஒரு ஆப்ஷன். மைக்கேல் பிரேஸ்வெல் வெண்ட் அன்சோல்ட் ப்ராப்பரா ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து லோவர் ஆர்டர்ல வந்து ஹிட்டரு அண்ட் ஆல்சோ ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் போல் ஈவன் இந்த பவர் பிளே விட்டாங்க. இதே கிவில வந்து அந்த இது விட்டாரு. இவர் வந்து இப்ப என்ன டிம் சைஃபர்ட் ஃபின்னால் இந்த போது 2 பேரும் யாரோ ஒருத்தர் எடுத்து நீங்க கொண்டு வந்துருக்கலாம் இன்னொரு ஃபயர் பால் கொண்டு வரதுக்கு. ஆமா நீ அதை விட்டீங்க. ஆஸ்திரேலியாலே கூப்பர் கானலியே விட்டீங்க. இங்கிலாந்துலயே நீங்க அதாவது லியாம் லிவிங்ஸ் இருந்தாரு. லியாம் லிவிங்ஸ்டன் புருவன் நீங்க தான் வந்து ஜேமி ஸ்மித்தை கூட எடுத்துக்கலாம் சார். ஜேமி ஸ்மித்தை கூட எடுத்துக்கலாம். நீ எல்லாருமே வந்து என்ன சிஎஸ்கே என்ன ரிட்டையர் ஆன பென்ஷன் ஆனதெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ற சங்கம்னு சொல்லிட்டு ஸ்டீவ் இப்ப யோசிச்சு பாருங்க. புட்டிங் இந்த கொஸ்டின்ஸ் கார்த்திக் 64 for 5 ஸ்டீவ் ஸ்மித் கூட வந்து இந்த மாதிரி சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாப்ல. with the BBL performance which Steve Smith had, couldn't he have taken CSK to a respectable total of 160 or 170 in Guwahati, where that would have, Vaibhav Suryavanshi and the super knockout விட்டுரு. ஆனா ஒரு ஆன் பேப்பர்ல ஃபைட்டிங் ரெக்கார்ட் இருக்கலாம். இன்னைக்கு மும்பை இல்ல வந்து ஒரு ப்ரோ, அதுக்கு 160 ரீசன் என்ன, வந்துச்சுன்னா இப்போ ஸ்டீவ் ஸ்மித் வந்து ப்ரூவ் பண்றது ஓப்பனிங்ல. சோ இவங்களுக்கு ஆல்ரெடி 4 ஓப்பனர் இருக்காங்க. ருத்துராஜ், சாம்சன், மாத்ரே, உர்வில் 4 பேர் ஓப்பனிங் ஆட முடியும். சோ அதனாலதான் வந்து ஓப்பனிங் எதுக்கு பேக்கப் இல்ல சொல்லிட்டு பார்க்கணும். நான் சொல்றது இப்ப அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள் இருக்கும் போது உன்னை வந்து 20 ஓவர் ஆடணும், 20 ஓவர் இப்படி ரொட்டேட் பண்ணணும் ஒரு ஆள் இருக்கும். இப்போ சர்ஃப்ராஸ் கான் இஸ் லைக் திருப்பி உள்ள துடிக்கிற ஒருத்தருக்காரு. அங்க ஒரு மெச்சூர் மைண்ட் ஒரு ஆள் இருந்தா பிரச்சனை கிடையாது. இல்ல அதுதான் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்குல்ல. நீங்க டொமஸ்டிக் லீக்ல அடிக்கிறான்னு சொல்லி எடுக்கிறீங்க, நாங்க தப்பே சொல்ல. சூப்பர் டேலண்ட்ஸ், ரா டேலண்ட். சமீர் ரிஸ்வி இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். பிரியான் ஷா இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். சூப்பர் டேலண்ட், நான் இல்லன்னே சொல்ல. ஆனா give them the time or give them a mentor, like a mentor like figure in the playing 11 where he can mature and we can take it all across. See, I'll tell two people instead of Matthew Short, either you could have gone for Bracewell or for Steve Smith. Like for like தானே. கரெக்ட் ஃபேர் எனஃப். See, ஷார்ட் டு மிடில் ஆர்டர்லாம் வேஸ்ட். விளையாண்டா ஓப்பனிங் தான். See, அதாவது நீ இந்த ரெண்டு பிளேயர் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்யூ ஷாட் இஸ் மச் பெட்டர்ல. சார் மேபி ஆஃப் ஸ்பின்காக போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச் ஷாட். பட் தெரியல. இல்ல பிரேஸ்வெல் போடுவாரு ஆஃப் ஸ்பின். பிரேஸ்வெல் ஆஃப் ஸ்பின் போடுவாப்ல. போடுவாரு. Steve Smith was leg spinner Champions League T20 2011 போறதே இல்லங்க. அதுக்குன்னு ஸ்பின் போலிங் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், ரெண்டு பிளேயர் பெட்டர் ஆப்ஷன் தென் மேத்யூ ஷாட். ஓகே ஆல் டன் அண்ட் டஸ்டட். நம்ம நாளைக்கு மேட்ச்ல பாப்போம். ஒரு எக்ஸாம்பிள்னா இதே ஸ்டீவ் ஸ்மித் CL T20 2011 ஆட வந்த போது சேப்பாக்ல he was man of the match for his bowling. இல்ல ப்ரோ, இப்ப போடணும்ல ப்ரோ, போடுறதே இல்ல. இஸ் ஃபோக்கஸ் I'll give you an example. உனக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள், ஒரு லீடர்ஷிப், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு ஆஸ்திரேலியா டீம் லீட் பண்ண ஒரு அது கரெக்ட். he would have guided the team in Dhoni's absence. அது கன்ஃபார்ம் உண்மைதான். அது எதுவுமே பண்ணாம நாளை மேட்ச்க்கு நான் என்ன சொல்றேன்னாக்க they should play அகில் ஹுசைன். ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்பின் போடணும். அதுதான் ஒரே சான்ஸ். இவங்க வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் போட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃபாஸ்ட் போலிங்லாம் அடிச்சிருவாங்க. இல்ல எனக்கு அகில் ஹுசைன் ஆடுவான்னு எதிர்பார்க்கறாங்க சார். ஏன்னா அந்த ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு அகில் ஹுசைன் சொல்லிட்டு இருக்காங்க. நாட் ஷூர் இது வீடியோ ரிலீஸ் பண்ணல பட் அகில் ஹுசைன் ஆடுவாங்க. நமக்கு மெயின் ப்ராப்ளமே இந்த பவர் பிளே போலிங். இந்தியாவுக்குமே பவர் பிளே போலிங் தான், சிஎஸ்க்குமே பவர் பிளே போலிங் தான். பவர் பிளே போலிங் கரெக்டா போட்டானா ஓகே. சோ 2 பேர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, 3 பேர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. கீப் டிராவலிங் அலாங். நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. பிக் மேட்ச் டுமாரோ. கண்டிப்பா நாளைக்கு ஒரு மஜா எபிசோட் இருக்கு. நாளைக்கு சம்பவம் இருக்கு. சோ until then thank you from Sridhar sir, Smithian and Shyam bro. Thank you.